சுருதி வந்து ரவி கிட்ட சொல்கிறாங்க, நீ அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்துரு, அந்த வேலையை ரிசைன் பண்ணிடு அப்படின்றாங்க. நீ நினச்ச மாதிரியெல்லாம் உடனே நடக்காது அப்படின்ட்டு ரவி சொல்கிறாங்க. சரி, அப்போ மீத்துக்கிட்ட சொல்லி ஒரு போஸ்ட் போட சொல்லி, எனக்கும் ரவிக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட சொல்லு அப்படின்றாங்க. ரவியும் உடனே ஃபோன் பண்ணி மீத்துக்கிட்ட சொல்கிறாங்க. மீனா வந்து ஒரு பூ ஆர்டர் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. பார்த்திங்கன்னா அங்கே சிந்தாமணியும் வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து மேனேஜர்கிட்ட பேசுவாங்க. மேனேஜர் ஒரு ஐடியா சொல்வார். அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் அப்படின்னு அவர் சொல்லி அமைச்சிடுறாரு. இங்கே மனோஜுக்கு டைவர்ஸ் வாங்கிறதுக்காக வக்கீலை பார்க்க வருவாங்க. அந்த வக்கீல் வந்து இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா வந்து எங்கள் பையன் முத்துவுக்கு தெரியும், அவன் தான் வீட்டில் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முத்துக்கு ஃபோன் பண்ணுங்கன்றாங்க. விஜயா வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ முத்து பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி சந்தோஷமாக ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து வக்கீல்கிட்ட பேசுகிறாரு. முத்து வக்கீல்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஜட்ஜி வந்து மனோஜையும் ரோகிணியும் விசாரிக்கிறாரு. இதோடு இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.